ஸோ அடுத்ததாக துலாம் லக்னம், அவங்களுக்கு 7ல் சனி இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? இவங்களுக்கு வந்து வழக்கு பிரச்சனைகள் சண்டையில் தான் கல்யாணமே ஸ்டார்ட் ஆகும். ஓகே. கொஞ்சம் கல்யாணம் லேட்டாக தான் நடக்கும், ஆனால் ஸ்ட்ராங்காக நடக்கும். அவங்க ஹிஸ்ட்ரியில் இடம் பிடிக்க மாதிரி இருப்பாங்க. ஓகே. பயங்கரமாக தேடி கண்டுபிடிச்சேன், உன்னைத்தான் ஒத்த காலம் நின்று கல்யாணம் பண்ணணும்னு சொன்னேன், நீ உனக்காக நான் எதையும் செய்யக்கூடிய ஆளாக இருப்பேன். இது வந்து பொண்ணு வீட்டில் இருந்து ஒரு மாப்பிள்ளை வந்து நிற்பாங்க. இப்போ மாப்பிள்ளை ஒருவேளை துலா லக்னமாக இருந்தால் அவங்க வந்து பொண்ணு வீடாக இருந்ததுன்னா அவங்க சொல்லுவாங்க, பண்ணா இந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க பொண்ணு வீட்டில் பயங்கர ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய ஆளாகும். இவங்களுக்கு வந்து பியூர் முருகனை போய் முருகன் கோயிலில் போய் பியூர் அதுலேயே தனித்து இருக்கக்கூடிய முருகன் கோயிலை போய் கும்பிடணும். அதுக்குள்ளே ஏதாவது ஒரு சனி பகவான் இருந்தாங்கன்னா அதையும் சேர்த்து கும்பிடலாம். முருகனையே கும்பிட்டு இருந்தால் இன்னும் நல்லது. இந்த இவங்கெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க, போக இவங்கெல்லாம் செஞ்சு வச்ச கோயில், 6 படையில் ஏதாவது ஒரு கோயிலை போய் கும்பிடலாம். இது எதுவுமே இல்லைன்னா கொடைக்கானலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலை போய் கும்பிடலாம்.